இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து வாட்டர். இப்போ வாட்டர்ன்றது என்னென்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் லிவிங் ஆர்கனிசம்க்கு ஏர்த்தில் ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயம் தான் வந்து வாட்டர். வாட்டர் இருந்தால் தான் நம்மளால் சர்வை பண்ண முடியும். வி நீட் வாட்டர் ஃபார் ஸோ மெனி ஆக்டிவிட்டீஸ் லைக் குக் பண்ணுறதுக்கு, வாஷ் பண்ணுறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து இரிகேஷன் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே வந்து வாட்டர் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் தேவைப்படும். அதே மாதிரி நம்ம க்ரோ ஆக வாட்டரோட டிமாண்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால வாட்டர் பொல்யூஷன்ஸும் வந்து காஸ் ஆகுது. நமக்கு வந்து கரெக்டாக கிளைமேட் சேஞ்சஸ் இருந்தால் தான் ரெயின்ஃபால் வரும். கிளைமேட் சேஞ்சஸ் இல்லைன்னா நமக்கு வந்து ரெயின்ஃபாலும் இருக்காது. ரெயின்ஃபால் இல்லைன்னா நம்ம இருக்க பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வாட்டர் வந்து சஃபிஷியண்ட்டாக கிடைக்காது. இப்போ வந்து வாட்டரோட சோர்ஸஸ்லாம் என்ன, அது எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, அப்புறம் வந்து வாட்டர் வந்து எப்படி பொல்யூட் ஆகுதா, அந்த பொல்யூட்டை வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணலாம் அந்த பொல்யூஷனை அப்படின்றது தான் அந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து எலக்ட்ரோலிசிஸ் ஆஃப் வாட்டர். டயக்ராம் மட்டும் போயிடலாம். எலக்ட்ரோலிசிஸ் ஆஃப் வாட்டரில் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணிடுவாங்க. பேட்டரியில் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் ஒன்று இருக்கும், நெகட்டிவ் டெர்மினல் ஒன்று இருக்கும். இப்போ வந்து ஒரு ஜார் ஒன்று எடுத்துக்கிறாங்க. இதில் வந்து ரெண்டு ஆக்சிஜன் கேஸ் அப்புறம் வந்து ஹைட்ரஜன் கேஸ் ரெண்டுத்தையும் வந்து இன்சர்ட் பண்ணிடுறாங்க. இந்த வாட்டர் வந்து அசிடிஃபைட் வாட்டரு. இங்கே நம்ம பேட்டரியில் வந்து இந்த சைட் நெகட்டிவ் டெர்மினல் எடுத்துகிட்டு போகிறோம்ல, அது வந்து இங்கே இருக்க நெகட்டிவ் எலக்ட்ரோட் கூட கனெக்ட் பண்ணிடுறாங்க. இங்கே இருக்க பாசிட்டிவ் டெர்மினலை வந்து இந்த ஆக்சிஜன் கேஸ் கூட இருக்க பாசிட்டிவ் எலக்ட்ரோட் கூட கனெக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே இருக்க ஆக்சிஜன் வந்து இங்கே இந்த எலக்ட்ரோடுக்கு வருது, இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த வழியாக போகுது. இந்த ப்ராசஸ் எலக்ட்ரோலிசிஸ் ஆஃப் வாட்டர். அடுத்த டாபிக் வந்து ப்ரிப்ரேஷன் ஆஃப் வாட்டர். ப்ரிப்ரேஷன் ஆஃப் வாட்டர் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண எந்த இயர்னா 1781 தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. யாருன்னா வந்து ஒரு இங்கிலீஷ் சயின்டிஸ்ட் ஹென்ரி கேவண்டிஷ் அப்படின்றவர் தான் வந்து வாட்டரை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணார். இவர் வந்து ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் கேஸை வந்து டிஸ்கவர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு கூட மெட்டலை வந்து எப்படி ரியாக்ட் பண்ணால் எப்படி வந்து சல்ஃபியூரிக் ஆசிடும் எப்படி ரியாக்ட் ஆகுது, ஹைட்ரஜன் கேஸை வச்சு எப்படி வந்து நமக்கு சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து மெட்டல் கூட ரியாக்ட் ஆகுது அப்படின்றத வச்சு தான் இவர் வந்து கண்டுபிடிச்சாரு. அப்புறம் வந்து அதை பேர்ன் பண்ணி வந்து ஒரு கலர்லெஸ்ஸான ஒரு ப்ராடக்ட் கிடச்சிது. அந்த கலர்லெஸ்ஸான ப்ராடக்ட் தான் வந்து வாட்டர். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜிங்க் எடுத்துக்கிறாங்க. ஜிங்க் கூட என்ன எடுத்துக்கிறாங்கன்னா H2SO4 எடுத்துக்கிறாங்க. ஜிங்கையும் H2SO4ஐயும் நமக்கு ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா ZnSO4 கிடைக்குது. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க இந்த H2 வந்து மேலே கேஸை ஃபார்ம் ஆகிடுறதுனால மேலே அந்த ஆரோ வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் வந்து 2 ஹைட்ரஜன் கேஸ் எடுத்துக்கிறாங்க. அது கூட ஆக்சிஜன் கேஸ் எடுத்துக்கிறப்போ 2 ஆக்சிஜன் கேஸ் எடுத்துக்கிறப்போ என்னன்னா 2H2O மாறிடுது. இப்படிதான் வந்து வாட்டரை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. இந்த ப்ராசஸில் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா குளுக்கோஸோட ஃபார்முலா தான் வந்து C6H12O6. இது கூட வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிறாங்க. 6O2ன்றது ஆக்சிஜன். இது ரெண்டுத்தையும் நமக்கு ஆட் பண்ணுறப்போ நமக்கு இந்த சைட் ரியாக்ட் பண்ணிட்டா என்ன கிடைக்குதுன்னா 6CO2. CO2ன்றது வந்து இங்கே கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் 6H2O. இங்கே வந்து H2Oன்றது வாட்டர். அது கூட சேர்த்து நமக்கு எனர்ஜி கிடைக்குது. குளுக்கோஸையும் ஆக்சிஜனையும் ஒன்று சேர்க்குறப்போ நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடாக கிடைக்குது, அப்புறம் வாட்டரும் கிடைக்குது, அப்புறம் வந்து சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியும் நமக்கு கிடைக்குது. இப்போ வந்து ப்ரிப்ரேஷன் ஆஃப் வாட்டரில் வந்து இந்த டயக்ராம் மேலே என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் கேஸை வந்து இங்கே வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. இதுதான் ஹைட்ரஜன் கேஸ் வந்து இந்த வழியாக வர்றப்போ இது வந்து அன்ஹைட்ரஸ் கால்சியம் குளோரைட். இங்கே வந்து கால்சியம் குளோரைட் இருக்கும். அந்த ஹைட்ரஜன் வந்து இந்த கால்சியம் குளோரைட் வழியாக வந்து இங்கே ட்ரை ஹைட்ரஜன் கேஸாக மாறும். இந்த ட்ரை ஹைட்ரஜன் கேஸ் வந்து இங்கே இருக்க வாட்டர் கூட வந்து ஹீட் பண்ணுறப்போ ஹைட்ரஜன் கேஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பேர்ன் பண்ணுறப்போ இங்கே ஹைட்ரஜன் கேஸ் பேர்ன்ஸ் வித் ப்ளூ ஃப்ளேம். இந்த ஃப்ளேம் யூஸ் பண்ணி இப்போ பேர்ன் பண்ண என்ன ஆகும்னா, இங்கே வந்து கோல்டாக இருக்க வாட்டர் எல்லாத்தையும் மேலே வேப்பராக போயிடும். கீழே இருக்க மீதி வாட்டர் வந்து டிஸ்டில்டு வாட்டர்னால் சுத்தமான தண்ணின்னு சொல்லுவோம். அந்த டிஸ்டில்டு வாட்டர் வந்து நமக்கு கீழே வந்து நமக்கு சேகரிக்கப்படும். பேலன்ஸ் இருக்குது அந்த வேப்பராக மாற்று பார்த்தீங்கன்னா அந்த வார்ம் வாட்டர், அதெல்லாம் வந்து இந்த வழியாக வந்து தனியாக வந்து வார்ம் வாட்டர் ஒரு பக்கமும் டிஸ்டில்டு வாட்டர் ஒரு பக்கமும் கோல்டு வாட்டர் ஒரு பக்கமும் வந்து பிரிஞ்சு போயிடும். இதான் வந்து ப்ரிப்ரேஷன் ஆஃப் வாட்டர் மெத்தட். அடுத்த டாபிக் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர். வாட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு ஃபெமிலியராகவே இருக்கும். பட் ஆனால் என்னென்னு சொல்லிட்டு யூனிக்காக நமக்கு தெரியாது. அதான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து 2 டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் ஃபஸ்ட் ஒன் வந்து நேச்சர்ன்றது வந்து வாட்டர்ன்றது நேச்சராக கிடைக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து கிளியராக இருக்கும். அப்புறம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க ஒரு லிக்விடு. அதுக்கு வந்து கலரும் கிடையாது, ஆர்டரும் கிடையாது, டேஸ்ட்டும் கிடையாது. ஆர்டர்னால் வந்து இங்கே ஸ்மெல்லு. வாட்டருக்கு வந்து கலரும் கிடையாது, ஸ்மெல்லும் கிடையாது, அதுக்கான டேஸ்ட்டும் கிடையாது. அடுத்து வந்து பாயிலிங் பாயிண்ட். வாட்டருக்கான சில பாயிலிங் பாயிண்ட் இருக்குது. என்ன பாயிலிங் பாயிண்ட்னா 100 டிகிரி செல்சியஸ். வாட்டர் வந்து வச்சோடனே கொதிச்சிடாது. அது வந்து எப்போ வந்து 100 டிகிரி செல்சியஸை வந்து அட்டைன் பண்ணுதோ அப்போ தான் வந்து வாட்டர் வந்து பாயில் ஆகவே ஸ்டார்ட் ஆகும்.
நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட். எப்படி வந்து அது பாயில் ஆகிறதுக்கு ஒரு பாயிண்ட் இருந்துச்சோ, ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் செல்சியஸ் நமக்கு தேவைப்பட்டுச்சோ, அதே மாதிரி அது ஃப்ரீஸ் ஆகிறதுக்கும் நமக்கு வந்து ஒரு டிகிரி செல்சியஸ் வேணும். வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் என்னென்னா 0 டிகிரி செல்சியஸ் தான் வந்து அது வந்து ஃப்ரீஸ். ஒரு தண்ணி வந்து எப்போ வந்து ஐஸாக மாறும்னா அது வந்து எப்போ 0 டிகிரி செல்சியஸில் இருக்கோ அது வந்து அப்போ தான் வந்து ஃப்ரீஸ் ஆகும். நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ண அது வந்து வாட்டராக இருக்கும். நம்ம வாட்டராக இருக்கிறது ஐஸாக வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ வந்து டென்சிட்டினா என்னென்னா, ஒரு ஐஸ் க்யூப் எடுத்து நம்ம ஒரு வாட்டரில் போட்டு ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறப்போ அது என்ன ஆகும்னா அதோட சர்ஃபேஸில் வந்து ஃப்ளோட் ஆகும். இது எதனால் அது ஃப்ளோட் ஆகுதுன்னா, அது வந்து வாட்டரை விட ஐஸ் க்யூப் வந்து டென்சிட்டி அதிகம், அதனால தான் அது ஃப்ளோட் ஆகுது. இங்கே கூட பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து தண்ணிக்கு கீழே வந்து ஐஸ் க்யூப் வந்து ஃப்ளோட் ஆகுது, தண்ணி வந்து மேலே இருக்குது. ஏன்னா வந்து ஐஸோட டென்சிட்டி வந்து அதிகம் லிக்விட் கூட கம்பேர் பண்ணுறப்போ. நெக்ஸ்ட் வந்து அனாமலஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் வாட்டர். அனாமலஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் வாட்டர்னா என்னென்னா, ஐஸ்க்கும் வாட்டருக்கும் வந்து, அதாவது ஐஸ் க்யூப்க்கும் வாட்டருக்கும் வந்து மாஸ் வந்து சேமாக தான் இருக்கும். பட் ஆனால் அதோட வால்யூம் வந்து டிஃபர் ஆகும். இப்போ வந்து யூஸ்வலாக பார்க்குறப்போ ஒரு தண்ணி எடுத்து நம்ம ஒரு இடத்துல வச்சோன்னா அதோட வால்யூம் கம்மியாக இருக்கும். அதே வந்து ஐஸ் க்யூப் வச்சோன்னா அதோட லெவல் வந்து அதிகமாக இருக்கும். இதான் வந்து அனாமலஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் வாட்டர். அடுத்து வந்து லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் ஐஸ். இது என்னென்னா, ஒரு ஐஸ் க்யூப்ஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு அதை பிரேக் பண்ண சொல்கிறாங்க. பிரேக் பண்ணிவிட்டு அங்கே தெர்மோமீட்டர் வச்சோன்னா அங்கே என்ன ஆகுனா ஹீட் வந்து இருந்தால் நமக்கு டெம்பரேச்சர் காமிக்கும். இதே வந்து நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ணோன்னா நமக்கு காமிக்கும். ரெஃப்ரிஜிரேட் பண்ணலன்னா நமக்கு வந்து அங்கே அந்த எந்த அளவுக்கு அந்த ஐஸ் க்யூப்பில் வந்து ஹீட் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. இதான் வந்து லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் ஐஸ். நெக்ஸ்ட் வந்து லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஆஃப் வாட்டர். இப்போ வந்து நம்ம ஐஸுக்கு பார்த்தோம், இப்போ வந்து வேப்பரைசேஷன் ஆஃப் வாட்டருக்கு பார்க்குறோம். when a water attains the temperature of 100 degrees Celsius it starts changing its states from liquid to gaseous state. இப்போ வந்து வாட்டரை வந்து நம்ம 100 டிகிரி செல்சியஸில் வந்து வச்சு ஹீட் பண்ணுறப்போ அது என்ன ஆகுனா கொதிச்சு மேலே வந்து வாட்டர் வேப்பராக மாறிடும். அப்படி மாறுறப்போ அங்கே இருக்க வாட்டர் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி நமக்கு வந்து வேப்பராக கிடைக்குது. இதான் வந்து லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஆஃப் வாட்டர். வாட்டர் வந்து எப்படி வேப்பராக கன்வெர்ட் ஆகுது அப்படின்றது. லாஸ்ட் ஒன்று வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்னென்னா, த அமௌண்ட் ஆஃப் ஹீட் தட் இஸ் நீடட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் யூனிட் மாஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ். 1 யூனிட் மாஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் நமக்கு தேவை அப்படின்றது தான் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி.